ஏன் அன்பு குழந்தையே, எப்போது பிறக்கின்றோம் என்று தெரியாமல் பிறப்பதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை. அதே போல எப்போது இறக்கப் போகிறோம் என்பதும் தெரியாமல் நடுவில் வாழ வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதுதானே மனிதர்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லப் போகின்றேன். எதை பற்றியும் யோசிக்காமல் முழுவதுமாக கேட்டு உண்மையை உணர்ந்து கொள்ளேன் செல்லமே. சில உறவுகள் எதற்காக நாம் இவர்களோடு பழகுகிறோம் என்று யோசிக்கும் அளவிற்கு உன்னை புலம்ப வைத்து விடுகிறார்கள் தானே. அப்படிப்பட்டவர்களின் செயலை நினைத்து நீ வருந்தாதே. தனிமையே போதும் என்று மனம் முடிவெடுத்து மனம் சோர்ந்து போகாதே என் செல்லமே. எல்லாம் மாறும். உன்னை கஷ்டப்படுத்திய கல் போன்ற மனதுடைய அந்த மனதில் நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கத்தான் போகின்றேன். பல சோதனைகளை கொடுத்த உன்னுடைய பெருமாள் அதற்குண்டான தீர்வையும் நிச்சயமாக கொடுப்பேன் என்றல்லமே. தவறுகளை தெரியாமல் செய்பவர்கள் அப்பாவி, தெரிந்தே செய்பவர்கள் பாவி. ஆனால் அப்படிப்பட்ட பாவிகள் அதற்குண்டான தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டுதானே அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வருந்தாதே என்றல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்தவர்களை அவர்களுடைய செயல்களையும் பார்த்து கொண்டிருந்த நான் இனிமேலும் பொறுக்க முடியாமல் தான் அவர்களுக்குண்டான பதிலை சொல்வதற்காக ஓடி வந்துள்ளேன். எல்லாம் மாறும். நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக நான் மாற்றி அமைப்பேன். உன்னுடைய மனவேதனையெல்லாம் என்னுடைய காலடியில் இறக்கி வையேன் செல்லமே. அத்தனையையும் நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கை வை. விரைவில் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் உன்னுடைய மனதை விட்டு மறைந்து போகும்படி நான் செய்கின்றேன். நீ எதிர்பார்த்த வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுப்பேன். சங்கடம் கொள்ளாதே என் செல்லமே. உனக்கு நல்லது நடக்கக்கூடிய சங்கல்பம் இருப்பதால் தான் உன்னுடைய பெருமாள் இப்போது உன்னை தேடி வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை உதறி தள்ளிய உறவுகளை நினைத்து கவலைப்படாதே. அதற்கு பதிலாக அவர்களுக்கு உன்னுடன் இருப்பதற்கு தகுதியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய மனதிலிருந்து அவர்களை தூக்கி போடு. உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தால் உனக்கு துணையாய் உன்னுடைய பெருமாள் நான் வந்து நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகச் சிறப்பான மிக உயர்ந்த வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். உன்னுடைய வீட்டில் ஒருத்தனாக உன்னுடைய பெருமாள் உன் வீட்டிலேயே இருக்கட்டுமா? தவறு செய்துவிட்டு பல பேர் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். என்னிடம் வந்து கேட்பதை காட்டிலும் யாருக்கு செய்தார்களோ அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டால் அதன் பலன் உடனே கட்டாயம் கிடைத்துவிடும். அதனால் தான் சொல்கின்றேன், தவறு செய்துவிட்டு மன்னிப்பு தேடுவதை விட தவறு செய்யாமலேயே இருந்து விடலாம் அல்லவா? சூழ்நிலைகள் பல நேரங்களில் எல்லோரையும் தவறு செய்ய தூண்டும் தான். ஆனால் அந்த நேரத்திலும் மனக்கட்டுப்பாட்டுடன் யார் இருக்கிறார்களோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர். அப்படி மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டும் சோதனை காலத்திலும் துன்ப காலத்திலும் எதையும் செய்யாமல் தவறான வழியில் போகாமல் என்னை நம்பி காத்திருப்பவர்களுக்கு விரைவில் அதற்குண்டான பலன்களை நான் கொடுப்பேன். நீ நினைத்து கூட பார்க்காத வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற பாதையை நான் காட்டப் போகின்றேன் என்றல்லமே. எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் மனம் தளராமல் என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. பெருமாள் என்று சொல்பவர்கள் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி வந்தே தீரும். உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் நான் நீ கண்ணீர் விடுவதை எப்படி பார்த்து கொண்டிருப்பேன்? என் மீது முழு நம்பிக்கை வை என் செல்லமே. உன்னுடைய வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுகின்றேன். உன்னுடைய வலியையும் வேதனையையும் துரத்தி அடிப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன். நல்லது நடக்கும் வரை இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாத அளவில் நீ நீண்ட நாட்களாக என்னிடம் எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்றை இப்போது உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் என் செல்லமே. நீ பட்ட சில காயங்கள் உனக்கு தாங்க முடியாத வலியை தந்தாலும் கூட அந்த வலியையும் வேதனையையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். எல்லாமே சில காலம்தான் செல்லமே. கொஞ்சம் பொறுத்து கொண்டு நம்பிக்கையோடு காத்திரு. எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுகின்றேன். உன்னை நிராகரித்தவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் அலட்சியம் செய்தவர்களுமே உன்னை தேடி வந்து பேச காத்திருக்கும்படி நான் செய்வேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் பணம். அதுதான் உன்னிடம் இருக்கும் ஒரே ஒரு பணம்.
அதை எப்படி செலவழிப்பது என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். இல்லை என்றால் பிறர் அதை செலவழித்து விடுவார்கள். உன்னை உன்னுடன் மட்டும் ஒப்பிடு. ஏனென்றால் உன்னை போல் இந்த பிரபஞ்சத்தில் வேறு யாரும் இல்லை. பிறர் முடியாது என்பதை ஒரே ஒரு முறை நீ முடித்துவிடு. அதன் பிறகு அவருடைய எல்லை எப்போதும் உன்னை கட்டுப்படுத்தாது. உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாருமில்லை. நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள். குழந்தையே, காலை விழித்தவுடன் நான் சொல்லும் இந்த வாக்கியங்களை ஒரு முறையாவது மனதிடம் சொல். அதை உன்னுடைய மனதிடம் சொல்லும் போது அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் மன நிம்மதியுடனும் இருப்பாய். அது என்ன என்பதை நான் சொல்கிறேன், கேள். இனிமையான இந்த காலை நேரத்திற்கு நன்றி. மற்றும் ஒரு இனிமையான நாளை அளித்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியானதாக அமையும். இன்று பல வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன. இன்று நான் சந்திக்க போகும் அனைத்து மனிதர்களும் மிகவும் அன்பானவர்கள். இன்று நான் அனைவரிடத்திலும் அன்பை மட்டுமே பரிமாறிக்கொள்வேன். இன்று என்னை சுற்றி அன்பும் அமைதியும் நிறைந்திருக்கும். இன்று நான் மட்டற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். இன்று எனக்கு கிடைக்கும் அனைத்திற்கும் நன்றி. இப்படி நீ ஒவ்வொரு காலை எழும்போதும் நேர்மறை சிந்தனையோடு இருந்தாயானால் இந்த நாள் முழுவதும் உனக்கு நல்ல விஷயங்களாகவே நடக்கும். உன்னுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உன்னுடைய வாழ்க்கையும் அமைகின்றது. குழந்தையே, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு சிறு வட்டத்திற்குள் அடைத்து விடாதே. எனக்கு எது நல்லதோ அதை கொடுங்கள் என்று உன்னுடைய இறைவனிடம் உன்னுடைய வேண்டுதலை சமர்ப்பித்து விடு. உனக்கு எது நல்லதோ, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது நிச்சயமாக உனக்கு என்னிடமிருந்து வந்து சேரும். நீ யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது என கேட்கின்றாய். மகளே, நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் நியதி. எதற்கும் அஞ்சாதே, துணிந்து நில், தைரியமாக போராடு. உனக்குள் இருக்கும் பேராற்றல், பெரும் சக்தி நீ எப்போது அழைப்பாய் என்று காத்து கொண்டிருக்கின்றது. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து கெட்ட விஷயங்களையும் மறந்துவிடு. இனி நடக்கப் போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என்னை நம்பு, அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு.